வணக்கம். இந்த வெள்ளம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் சி சிவிலியனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அந்த ஃபார்மை நம்ம ஃபில்லப் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை, ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டன்ட் IAF விமானபுரா போஸ்ட் பெங்களூர், அதுக்கான பின்கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா MTSன்னு கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து 6 வேகன்சிஸ், கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து OBC, 5 இயர்ஸ் வந்து SC/ST கேட்டகரி அண்ட் 10 இயர்ஸ் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அண்ட் ஹேண்டிகேப் பிலாங்கிங் டு SC/ST and 3 years of OBC கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 7th பே ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன்ஸ் பாஸ் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் போர்ட். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட், மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு கால் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க போஸ்டல் அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட், ஏஜ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அது, அதே மாதிரி PWDI இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இந்த அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே சென்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி டைப்டு இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறப்ப இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் செல்ஃப் அட்டாச்ட் வந்து அதில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து அது கூட ஒரு என்வலப்பில் 10 rupees ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்ப வேண்டியது இருக்கும். அந்த என்வலப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அண்ட் கேட்டகரியை நீங்கள் அதில் எழுதி தான் நீங்கள் அதில் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் அது கூட நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னக்கூட்டியே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதை உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் குரூப் சி சிவிலியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு இன் ஏர்ஃபோர்ஸ் யூனிட்டு நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து இதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு அப்ளை ஃபார் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எழுதிக்கணும். ஏஜ் கேட்டிருக்காங்க, இயர்ஸ் மந்த்ஸ் அண்ட் டேஸில் உங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். கரஸ்பாண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா ரெண்டுமே நீங்கள் சேமாக எழுதிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸை ஃபஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கேஸ்ட் எதுவோ அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸோட அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி பண்ணி இது கூட அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். கேட்டகரி விச் யூ அப்ளை ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ, எக்ஸ் சர்வீஸ்மேனா, இதில் எந்த டீட்டெயில்ஸோ அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கான காப்பீஸ் கூட நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டொமிசைல் சர்டிஃபிகேட், உங்களுடைய இருப்பிடம் எதுவோ அதை நீங்கள் இதில் எழுதிட்டு உங்களுடைய இருப்பிட சான்றிதழை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய இருப்பிட சான்றிதழை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் செல்ஃப் அட்டாச்டு பண்ணி நீங்கள் இதில் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்களோ அந்த நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நேம் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். எழுதிட்டு உங்களுடைய டேட்டை வந்து இதில் நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் இதில் போட்டுக்கணும். இவங்க கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் ஃபார் ஆஃபீஸ் ரெக்கார்டு ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸில் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. கீழே அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய நேம் எதுவோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம்ங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். செல்ஃப் அட்டாச்டு பண்ணியிருக்கிற ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் இதில் ஒட்டிக்கணும். உங்களுடைய அட்ரஸ், எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை தான் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அந்த அட்ரஸோட ஹவுஸ் நம்பர், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இந்த இண்டெக்ஸ் நம்பர், டேட் அண்ட் டைம், டெஸ்ட், ஸ்கில், ப்ராக்டிக்கல், ஃபிசிக்கல் டெஸ்ட், தென் வென்யூ ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே ஆஃபீஸில் தான் உங்களுக்கு எழுதி இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேணாம். மேலே இருக்க உங்களுடைய அட்ரஸ் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு 1 envelope, தென் 10 rupees ஸ்டாம்ப் எல்லாத்தையுமே நீங்கள் இது கூட சென்ட் 2 ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இது கூட சென்ட் பண்ணியிருக்கணும். அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணியிருந்துருக்கணும். சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டன்ட் IAM IAF விமானபுரா போஸ்ட், பெங்களூர். இவங்க கொடுத்துருக்க இந்த பின்கோட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை சென்ட் பண்ணணும்.